Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மாடர்ன் கார், அதாவது நீங்க இப்ப லேட்டஸ்டா உள்ள கார்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். கேபினுக்குள்ள எலி வரும். இல்ல அது வந்து என்ன செய்யும்னா ஏசி டக்டுக்குள்ள வந்து உள்ள கூடு கட்டி நமக்கு கேபின் ஃபுல்லா ஸ்மெல்லா இருக்கும். அதே நேரம் ஏசியும் யூஸ் பண்ண முடியாது. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த எலி போகாமல் இருக்க என்ன பண்ண போகிறோம் ஒரு மாடர்ன் காரில் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு இனோவா எடுத்துகிட்டு போகிறேன் இப்போது. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணுறோன்னா, இது வந்து எல்லா மாடர்ன் காருக்கும் மெயின் ஃபார்மேட் இது தான். இந்த பேசஞ்சர்ஸ் வழியாக தான் ரேட் வந்து ஈஸியாக கேபினுக்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சோர்ஸஸை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் இன்டேக், நம்ம ஏசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் ஏர் இன்டேக் வழியாக தான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரேட் என்ட்ரி இருக்கும். ஸோ உங்கள் ரியர் பம்பரை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அல்ல ரைட் சைடில் ஒரு பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் போட்டு அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டோர் ஃப்ளாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நேரம் டோரை க்ளோஸ் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ இது வழியாக என்ன ஆகும்னா நாளாக ஆக அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகி ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ அது வழியாக ரேட் என்னஞ்சிடும்னா ஈஸியாக கேபினுக்குள்ளே என்டர் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பிராஸ் நெட் யூஸ் பண்ணியிருப்பேன். அது எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டில் உள்ள பிளம்பிங் ஐட்டம் வாங்கும்ல அந்த ஷாப்பில் கிடைக்கும். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மோட்டரோட ஃபுட் வால்வில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. எதுக்காக நான் அதை பர்ச்சேஸ் பண்ணோம்னா, நான் ஸ்டிக் பண்ணியிருக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி படக்கூடிய ஏரியா, நம்ம ரெயின் வாட்டர் படக்கூடிய ஏரியா, வெஹிக்கிள் கழுவும் போது தண்ணி படம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரலன்னு சொல்லுவோம், பட் அது 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிராஸ் நெட்டுக்கு போயிருக்கிறேன். சரியா? ஸோ இன்னைக்கு இந்த இனோவாவில் தான் என்ன பண்ண போகிறோம்னா எலி போகாமல் இருக்க என்ன பண்ணோம் அப்படிங்கிறத செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேனட்டில் இருக்கிற அந்த வைப்பருக்கு கீழே இருக்க ஷீல்டு, ஸோ இதோடைய தான் எலி உள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக வைப்பர் நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா அந்த வைப்பருக்கு கீழே இருக்கிற ஷீல்டு, வைப்பர் ஷீல்டும்பாங்க, ஸோ அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 பீஸாக இருக்கும், 2 சைடு 2 பட்டன் மட்டும் தான் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெஷ் ஏர் இன்டேக்கு. இது வழியாக தான் கேபினுக்குள்ளே ஃபஸ்ட்டு எலி என்ட்ராகக்கூடிய சோர்ஸு. ஸோ இந்த ஷீல்டுக்குள்ளே ஏறிட்டுனா இது வழியாக உங்கள் கேபினுக்குள்ளே ஈஸியாக என்ட்ராயிரும். ஸோ இது அவ்வளோத்தையுமே நம்ம சீல் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இங்கே ஒரு 3, அதில் ஒரு 3, கடைசியில் 2 மொத்தம் 8 ஹோல்ஸ் இருக்குது. 8 ஹோல்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பிராஸில் உள்ள நெட்டு வாங்கியிருக்கேன். ஏன் பிராஸில் உள்ள நெட்டு வாங்கினோம்னா இது வந்து வெளியே உள்ள சோர்ஸ், அதாவது வெளியே வந்து தண்ணி படக்கூடிய ஏரியா. ஸோ நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வாங்கினா 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த பிராஸ் வாங்கியிருக்கேன். இது ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து 300 ரூபா வரும். இது தேவையான சைஸு கட் பண்ணிக்கிட்டு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ண முடியாது. ரீசன் என்ன, கண்ணாடி இருக்கிறதுனால, அதாவது விண்ட்ஷீல்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அதை ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஸோ இதை என்ன பண்ணோம்னா டபுள் சைடு டேப் ஒட்டிக்கிட்டு 4 சைடும் ஒட்டிக்கிட்டு கரெக்டாக அதை டியர் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டை வச்சு அப்படியே ஒட்டிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எனக்கு டிங்கர் ஒர்க் பண்ணுறாரு அதில். ஸோ எவ்வளோ எட்ஜஸை கிளியராக கட் பண்ணி ஸோ அதில் டேப்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அகைன் அதை நெஞ்சுறாரு கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிக்கிட்டு அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பேஸ்டிங். ஸோ இது அந்த கார்னர் பீஸு பேஸ்ட் ஆகி எப்படி இருக்குது, ஸ்டிஃபாக நிற்குதா என்னதுங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஸோ சாம்பிள் பீஸாக ஒன்று அதை பேஸ்ட் பண்ணோம். அது நல்லா ஸ்டிஃபாக நின்னதுனால கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டோம்னா அவ்வளவு ஹோல்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிராஸ் ஷீட்டை கட் பண்ணி அழகாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா அவ்வளவு ஓட்டேன், அதாவது 8 ஹோல்ஸ் இருந்திருக்கும். அந்த அவ்வளோ 8 ஹோல்ஸுமே என்ன இருக்கும்னா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பின்னால் ஒரு ஏர் டக்ட், இந்த ஏர் டக்ட் வந்து நம்ம டோர் க்ளோஸ் பண்ணும்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகக்கூடிய ஏர் டக்ட், இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா இதோடையும் நம்ம கேபினுக்குள்ளே எலி வந்துடும். ஸோ இந்த 2 பேசேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் காருக்குள்ளே கண்டிப்பாக என்ன செய்யாது, எலி வந்து என்ட்ரு ஆகாது. ஸோ இது வந்து 100% நீங்கள் பண்ணினா மட்டுமே எலி உள்ளே வராது, இல்லைன்னா கண்டிப்பாக எலி என்ன செய்யும், உங்கள் கேபினுக்குள்ளே ஏற தான் செய்யும். ஸோ இது 2 ஈஸி மெத்தட் தான். மிஞ்சி போச்சுன்னா ஒரு 2000 to 2500 நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். இது ஒரு எலி உங்கள் கேபினுக்குள்ளே ஏறிட்டுனா நீங்கள் ப்ளோவர் ரிமூவ் பண்ணணும். ப்ளோவர் ரிமூவ் பண்ணால் தான் உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாம் எடுத்து வெளியே போட முடியும். ஸோ இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.